கடந்த 10 ஆண்டுகளில் மாதவரம் தொகுதியில் பெரிய முன்னேற்றப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறாமல் உள்ளது என முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மாதவரம் மூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் மாதவரம் மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கடந்த 2011ஆம் ஆண்டு மாதவரம் தொகுதியில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு, போக்குவரத்து உள்ளிட்ட பல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் தொகுதியில் பெரிய முன்னேற்றப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறாமல் உள்ளதாகவும் தற்போதைய ஆட்சியை அவர் குற்றம் சாட்டினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மாதவரம் தொகுதியை முழுமையாக மாற்றியமைப்பேன் என்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள், மின்தட்டுப்பாட்டை சரி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 2011 2016 வரை நான் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பணியாற்றிய போது பல பணிகளை இங்கு செய்திருக்கின்றன. அருமையான தார் சாலைகள், எல்இடி லைட் பொருத்திய எல்இடி லைட்டுகள், அதே போன்று குடிநீர் வசதி, டிரைனேஜ் வசதி, போக்குவரத்து வசதி, இப்படி பல பணிகளை செய்திருக்கின்றேன். இப்படி மக்களுக்காக மக்கள் சேவை செய்வதிலே அந்த 5 வருட காலம் நான் நன்றாக பணி செய்தேன். இப்பொழுது அந்த பணியை வைத்து இப்போது எனக்கு வேட்பாளராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இங்கே நான் வெற்றி பெற்றவுடன், அதாவது இந்த தொகுதி கடந்த 10 வருட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கையில் இருந்தது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எந்தவித பணியையும் இந்த 10 வருட காலமாக அவர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது.